ஹாய் ஃபுடீஸ், மாரி பிஸ்கட் யூஸ் பண்ணி பிஸ்கட் புடிங் ஒன்று செய்ய போகிறேன். நீங்களும் பிஸ்கட் புடிங் ஃபேனாக இருந்தால் என்னோட ஜாயிண்ட் ஆகுங்க, பிஸ்கட் புடிங் செய்யலாம். 3 கப்ஸ் ஃப்ரெஷ் மில்க் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொள்ளுவோம். பால் சூடாக்க முதல்ல 2 egg yolks எடுத்து கொஞ்சம் பீட் பண்ணி பாலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். சுகர் 150 grams, butter 125 grams, 3 teaspoons cocoa powder, 3 tablespoons corn flour. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலக்கி கொள்ளுவோம். கேஸ் குக்கர் ஆனில் இருக்குது, சிம்மில் விட்டு இருக்கிறேன்னு பாருங்கள். இந்த கலவைக்குள்ளே டார்க் சாக்லேட் ஒரு 50 grams மாதிரி சேர்க்குறேன். பிஸ்கட் புடிங் லேயர்ஸுக்குள்ளே வர சாக்லேட் கஸ்டர்ட் தான் நான் இப்போ செய்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு ஒரு 1/2 teaspoon வெனிலாவும் சேர்த்துக்கொள்ளுவோம். அடுப்பில் வச்சு தொடர்ந்து கலக்கி கொண்டிருக்கிற நேரம் சாக்லேட் கஸ்டர்ட் திக்காகி கொண்டு வருது பாருங்கள். இப்போ நாங்கள் அடுப்பில் இருந்து இதை இறக்கி ஆற விடுவோம். துள்ளி குதிக்கிற இந்த மாரி பிஸ்கட்களை எல்லாம் பிடிச்சு ஃப்ரெஷ் மில்கில் போட்டு டக் டக்குண்டு துவைச்சி எடுத்து இந்த டிஷ்ஷுக்குள்ளே அடுக்கி இருக்கிறேன்னு பாருங்கள். இந்த பிஸ்கட் புடிங் செய்கிறதுக்கு 250 கிராம் மாரி பிஸ்கட் யூஸ் பண்ணுறேன். மாரி பிஸ்கட் லேயருக்கு மேலே சாக்லேட் கஸ்டர்டில் இருந்து 1/3 பகுதியை எடுத்து போட்டு ஈவன்லி ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுவோம். இன்னும் ஒரு பேட்ச் மாரி பிஸ்கட்ஸை ஃப்ரெஷ் மில்கில் டக் டக்குண்டு துவைச்சி எடுத்து அந்த சாக்லேட் கஸ்டர்ட் லேயருக்கு மேலால் அடுக்கி கொள்ளுவோம். யாருக்கெல்லாம் பிஸ்கட் புடிங் பிடிக்கும்ன்றதையும் யாரெல்லாம் இந்த ரெசிபியை வீட்டில் செய்து பார்க்க போகிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. என்னுடைய இந்த பிஸ்கட் புடிங்கில் 3 லேயர் மாரி பிஸ்கட்ஸும் 3 லேயர் சாக்லேட் கஸ்டர்டும் போட்டிருக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விட்டுடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. கடைசி லேயராக சாக்லேட் கஸ்டர்டை போட்டுக்கொண்டிருக்கிறேன். இதுக்கு பிறகு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் கீழ்ப்பகுதி ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 4 hours மாதிரி வச்சு சில்லுண்டு ஒரு டெசர்ட் சாப்பிடலாம். வெட்டி சாப்பிட்டும் பார்த்துட்டேன். நல்ல டேஸ்டான ஒரு டெசர்ட். நீங்களும் செய்து பாருங்கள்.